friends, welcome back to Sahashri vlog. நம்ம இன்னைக்கு vlogல என்ன பார்க்க போறோம்னா children's day celebrations தான். ஸோ நான் வந்து சண்டே அன்னைக்கு children's day அன்னைக்கு மார்னிங்ல இருந்து எடுத்த வீடியோஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ மார்னிங் வந்து எனக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறதுனால கிளாஸ் முடிஞ்சு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஃபுல்லா எடுத்திருக்கேன். ஸோ ஹர்ஷத் வந்து எனக்கு பீஸா வேணும்னு கேட்டிருந்தான் children's day அன்னைக்கு. ஸோ அதனால அதோட இது ஸ்டெப்பிங்ஸ்லாம் பார்க்க போறோம். ஸோ ஈஸ்ட் வந்து இருந்தது. ஈஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கணும். ஸோ அது வார்ம் வாட்டரில் போட்டு சுகரையும் வார்ம் வாட்டரில் போட்டு 5 minutes கழிச்சு சோக் பண்ணதுக்கப்புறம் இப்படி நல்ல ஒரு பவுடர் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பீஸா நல்லா வருங்கிறதுக்கான அர்த்தம். அது நமக்கு அப்படியே சர்க்குலர் ரவுண்டாகவே இருந்துச்சுன்னா நமக்கு பீஸா ஒழுங்காக வராது. ஸோ அது கூட கொஞ்சம் ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர், கொஞ்சம் சால்ட்டு, இது அவ்வளவும் போட்டு ஒரு நல்ல டவ் மாதிரி மேக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் ரேப்போ வச்சு இது பண்ணிடணும். எப்போவுமே நான் பீஸா சாஸ் பண்ணுறது வாங்கிடுவேன், பட் இந்த தடவை என்கிட்ட இல்லை. ஸோ இது பீஸா சாஸ் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு நல்ல 4 tomatoes, ரைப்டு டொமேட்டோஸ் எடுத்துகிட்டு நல்ல வெந்நியில் கொதித்த வெந்நியில் நல்லா சென்டரில் கட் பண்ணிவிட்டு போட்டு நல்லா அது வெந்ததுக்கப்புறம் 3 minutes கழித்து வேக வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு அந்த ஸ்கின்னை மட்டும் எடுத்துடணும். எடுத்துகிட்டு அப்படியே வச்சிடணும். இது வந்து மீன்வாயில் அடுத்து இன்னொரு பேனில் ஆயில், கொஞ்சம் கார்லிக் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்லைஸ்டு ஆனியன், ஒரு பிக் ஆனியன், இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் மீன்வாயில் இன்னொரு இதில் 3 tomatoes சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதையும் இதே மாதிரி போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகணும். மீன்வாயில் இது வந்து நம்ம வந்து வாட்டரில் பாயில் பண்ணி வச்சுருக்க இதை வந்து எடுத்து இதை வந்து நம்ம பிளெண்டரில் போட்டு மிக்சியில் போட்டு அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம். நான் மிக்சியில் போடலை, இதிலே வச்சு பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து அந்த டொமேட்டோ பியூரியை இதுக்குள்ளே போட்டுட்டு டொமேட்டோ பியூரியை வந்து இது கூட போட்டு இதே மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இனி வந்து நம்ம கொஞ்சம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் அந்த கலருக்காக அது கொஞ்சம், அதுக்கப்புறம் திருப்பி வந்து இந்த ஒரிகானோ பவுடர் கிடைக்கும் இல்லையா, இல்லைன்னா நம்மளே இது பண்ணலாம். அந்த ஒரிகானோ பவுடர் இதுக்கு வந்து நான் டாமினோஸில் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த பவுடர்ஸ் வந்து பீஸா கூட கிடைக்கிற பேக்கெட்ஸை வந்து அந்த இதை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுத்துச்சு. அப்புறம் டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு இது ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் பட்டர் போட்டுட்டு இன்னும் நல்லா அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ ஹோம்மேட் பீஸா சாஸ் ரெடி. ஸோ மீன்வாயில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு பொட்டேட்டோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லெட்டாக கட் பண்ணி வச்சுட்டு வாட்டரில் வந்து நல்லா பாயில் பண்ணி வேக நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணதை அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் ஒரு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் இது எல்லாமே என்னோடய வே ஆஃப் மெத்தட். ஸோ இது எல்லாமே நானாக பண்ணது. ஸோ சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் டர்மரிக் பவுடர், இது இவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் அரிசி மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், இது 3மே போட்டு நல்லா ஒரு ஸ்டிர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வரும். கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஃப்ரை பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பட் ஒரு 2 hours கழிச்சு 1 hour கழிச்சு ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ மீன்வாயில் இது வந்து ஒரு கப் கேக், இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு டக்குன்னு ஒரு கேக் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ளேவர், ஒரு க்ரேவிங் இருந்துச்சுன்னா டக்குன்னு இதை பண்ணிடலாம். ஒரு 2 tablespoon சுகர், 2 tablespoon ஃப்ளார், இது இவ்வளவும் ஆட் பண்ணிவிட்டு சுகர், பட்டர், கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் 3 tablespoon மில்க், 1 tablespoon பட்டர், 1 tablespoon ஆயில், அதுக்கப்புறம் முட்டை போடலாம். முட்டைக்கு பதிலாக நான் தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ அது ஸ்மெல் வருமோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. அதனால் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவனில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிவிட்டேன். ஸோ ஒவ்வொரு அவனுக்கும் டிஃபர் ஆகும். ஸோ இது என்னோடய இதில் உள்ள யூஸ் பண்ணுற அவனுக்கு நான் இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். டக்குன்னு சாப்பிட்றலாம், நமக்கு ஒரு வித்தின் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நமக்கு கப் கேக் ரெடி ஆகிடும். ஸோ பசங்களுக்கு இது எல்லாமே நான் சர்ப்ரைஸ் பிளானாக தான் பண்ணினேன் அன்றைக்கி. பீஸா மட்டும்தான் அவன் கேட்டான். பட் மீன்வாயில் சரி நம்ம இது எல்லாமே பண்ணிடலாமே அப்படிங்கிற ஒரு தாட்டில் ஒவ்வொன்றா பண்ண ஒரு ஐடியாவாக வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எப்போவுமே சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ அந்த இதில் பண்ணினேன். ஸோ இந்த பீஸா டவ் வந்து ஒரு 4 to 5 hours நான் வந்து ஒரு 2 o'clock மாவு பசைஞ்சேன். இது நான் பண்ணும்போது வந்து ஒரு 6:30 இருக்கும். 6:30க்கு நான் வந்து இப்படி மாவு பசைஞ்சதை எடுத்தேன், காட்டன் கிளாத் மேலே எடுத்தது.
ஸோ இதுக்கு மேலே இதே மாதிரி ஒரு சைடில் ஒரு டென்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஃபோர்க் மாதிரி வச்சு குத்திக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் வச்சு ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சீஸி ஸ்லைசஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்லைசஸ் இதுக்குள்ளே போடுறேன். இந்த ஸ்டைல் வந்து இந்த டாமினோஸ் சீஸி பர்ஸ் பீஸா கிடைக்கும் இல்லையா, அந்த இது மாதிரி பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி இது பண்ணுவேன். கண்டிப்பாக நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். பட் ஒவ்வொரு தடவையும் எனக்கு அந்த க்ரஸ்ட்டு சொதக்கும். இந்த தடவை நான் க்ரஸ்ட்டுக்காக ஸ்பெஷலி மைதா மட்டுமே யூஸ் பண்ணேன். இல்லைன்னா மைதா அண்ட் கோதுமை ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் அந்த சீஸ் ஸ்லைசஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு சப்பாத்தி நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்கணும் அந்த மாவுலேயே ஜஸ்ட் 1 minute அப் அண்ட் டவுனாக டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இதுக்கு மேலே கரெக்டாக வச்சுட்டு இன்ஃபேக்ட் அந்த சர்க்கிளுக்கு மேலே கொஞ்சம் ஷேப்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக அப்படியே வச்சுட்டு அந்த டென்ட்டுக்குள்ளே வச்சு இந்த சப்பாத்தி இது பண்ணிடுங்க, ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஹோம்மேட் நம்ம பீஸா சாஸ் நான் இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ பீஸா சாஸ் வந்து நம்ம இது வந்து அதுக்கு மேலே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்தந்த வெஜிடபிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது இன்னும் கொஞ்சம் ப்ரீப்ளான் பண்ணியிருந்தேன்னா மார்னிங் தான் நான் வந்து மஷ்ரூம் யூஸ் பண்ணேன். இந்த மஷ்ரூமையும் போட்டிருந்துருக்கலாம், பட் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால ஆனியன், கார்ன், அதுக்கப்புறம் கேப்சிகம் இது 3 போட்டு அதுக்கு மேலே போட்டு இது பண்ணி ஆக்சுவலி ஹர்ஷத் வந்து என்கிட்ட ப்ரீப்ளான்டாக என்கிட்ட ஏற்கனவே கேட்டிருந்தான். அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து என் கூட கேம் விளையாடணும், நான் என்னென்ன கேட்குறேன்னா எனக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். பட் அவன் பீஸா கேட்டிருந்தான், பட் கேம் விளையாடுறதுக்கும் கேட்டிருந்தான். ஓகே சரிடா ஓகேன்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் எனக்கு இது ஒவ்வொன்றா பண்ண சரி இல்லைன்னா நம்ம ஹோட்டல் கூட்டிகிட்டு போகலாமா அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருந்துச்சு. சரி நம்மளே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வந்ததுனால சரின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஆஃப்டர்நூன் பிளான் பண்ணி ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, கப் கேக்கு, சாக்லேட் ட்ரிங்க்கு இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைக்கல, பட் அப்படியே வந்துடுச்சு. ஸோ ஆயில் ஏற்கனவே இது பண்ணதில்லை. பொட்டேட்டோ நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதை வந்து எடுத்து ஃப்ரை பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டக்குன்னு நமக்கு இது. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கிட்ஸை வந்து நம்ம வந்து ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக அது வேணும் இது வேணும்னு கேட்க மாதிரி நம்ம வந்து இது பண்ணாமல் இருக்கணும். இன்ஃபேக்ட் அன்றைக்கி அவங்ககிட்ட கேட்டது வந்து எனக்கு நீ வந்து அன்றைக்கி ஒன் டே என் கூட கேம் விளாடணும் அது மட்டும் தான் கேட்டான். ஓகேடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ நீ எனக்கு அன்றைக்கி டான்ஸ் ஆட அப்படின்னு சொன்னேன். அம்மா ஃபுல்லாக எடுத்துறாதா? சூப்பர் டேஸ்டி. What a milkshake! கால் தெரியுதா? உன் கை மட்டும் இல்லாம தெரியல. நண்டு
டாமினோஸ் கடையோட இந்த crust நல்லா இருக்கு. ஓகே அது டாமினோஸ்ல சாஸ் நல்லா இருக்கு. சாஸா? இது அம்மா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணது. இதுக்கு முன்னாடி பண்ணியே. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணிட்டேன். போட்டு பண்ணது. அஸ்வின் குட்டி, உன்னோட ரிவ்யூ அபவுட் ஹோம்மேட் பீஸா? ஹோம்மேட் பீஸா அந்த அளவுக்கு எனக்கு மனம் பிடிக்கல. டாமினோஸ் பீஸா தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்புறம் ஏன் சாப்பிடுறேன்? அப்போ அதை தந்துடுறேன் எனக்கு. உனக்கு வேண்டான்ட்டு தந்துரு பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நான் சாப்பிடுவேன். ஆனியன் இன்னும் ஸ்லைஸாக வெட்டியிருக்கணும்னு நினைக்கிறேன். அஸ்வின் 5 ஸ்டாருக்கு ரிவ்யூ கொடு. ஆமா, இதுக்கு உங்களுக்கு எத்தனை ஸ்டார்ஸ் ரிவ்யூ? ஹர்ஷத் நீ சொல்லு. 4 ஸ்டாரா? இட்ஸ் ஓகே, தேங்க்யூ. 1 ஸ்டார் ஏன் கம்மியாயிடுச்சு? எதுல மார்க் கம்மியாயிடுச்சு? ஸ்பைசியா? ஐ ஒண்ணுதான் கரைஞ்சிருக்கு. நீ ரிவ்யூ சொல்லு. கப்கேக்குக்கு 100% சூப்பரா இருக்குமா? சரிம்மா. இதா 200% சூப்பரா இருக்கு. ஓகே, அடுத்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். மில்க் ஷேக் வந்து சும்மா 100%. 100%. அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ஃபுல்லா டேஸ்ட் பண்ணல. இன்ஃபேக்ட் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் கிளாஸ் முடிச்சதுலேருந்து நைட்டு ஒரு 7:30 8 o'clock வரை ஃபுல் டயர்டாக இவ்வளோ பண்ணி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டு எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது அந்த டயர்ட்னஸ்லாம் அப்படியே பறந்து போயிடுச்சு. ஸோ எவ்ரி கிட் இஸ் அ யூனிக் பீஸ் தான். ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு உண்டான இண்டிவிஜுவலைசேஷன் இருக்கும் ஒவ்வொரு குழந்தையும். அதை வந்து நம்ம அழகாக மாற்றி அவங்களோட அடல்ட்ஹுட் பீரியட்லேயே கான்ஃபிடென்ஸ் லெவலோட சூப்பராக கொண்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஸ்டபனாக இருக்கிற குழந்தை வந்து எப்படி மாறும் அடல்ட்ஹுட் பீரியடில், எனக்கு என்ன தேவையோ அது வந்து ஒழுங்காக தெரிஞ்சிடும், உறுதியாக தெரியும். அதே இது வந்து ஒரு டிஸ்ஒபீடியன்னா நம்ம சொல்கிறத அவங்க கேட்கல அப்படிங்கும்போது அந்த குழந்தை வந்து ஆம்பிஷியஸ் கிட்டாக மாறும். ஒரு கிளிங்கி சைல்டு, இப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு அம்மாக்கிட்டே இருக்கிற குழந்தை ஃப்யூச்சரில் அஃபெக்ஷனேட் அடல்ட்ஹுட் பீரியடாக அந்த பீரியடில் அஃபெக்ஷனாக இருக்கிறதுக்கு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து என்ன சொன்னாலும் அது கேட்காத குழந்தைங்க என்ன பண்ணும், கான்ஃபிடென்ட் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். எனக்கு என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுல கான்ஃபிடென்ட் லெவல் ஜாஸ்தியாக. அதே மாதிரி ஒரு கிட் வந்து பாஸியாக இருக்குது, சின்ன பிள்ளையிலேயே வேணா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா அப்போ அந்த குழந்தைக்கு ஃப்ரம் த இன்பார்ன்லேயே அந்த நேச்சுரல் லீடருக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அப்போ அந்த அடல்ட்ஹுட் பீரியடில் அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக ஒரு லீடர்ஷிப்க்கு உண்டான அத்தாரிட்டிக்குள்ளே தான் அதுக்குள்ளே அந்த குழந்தை போகும். இப்போ ஒரு குழந்தை ஒரு பயந்த சுவாகத்தில் ஃபியர்ஃபுல்லாக இருக்குன்னா அது ரொம்ப காஷியஸாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அடல்ட்ஹுட் பீரியடில். ஒரு சில குழந்தைங்க வந்து ரொம்ப டாக்கட்டிவாக அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ தே கேன் பி அ குட் ஆர்ஜே. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ட்ராமேட்டிக்காக ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி அப்படின்னு பேசுகிற குழந்தைங்க சூப்பராக எக்ஸ்ப்ரெசிவ், பேஷனேட், ஆக்டிங் ஸ்கில்ஸ்க்கு போகலாம். ஸோ அந்த இதை நம்ம டெவலப் பண்ணி விட்டால் கான்ஃபிடென்ஸ் லெவல், பேஷன் ரிலேட்டடாக போனாங்கன்னா கிட்ஸோட லைஃப் சூப்பராக கான்ஃபிடென்ட்டாக போகும். ஸோ யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறா? பேர் அது முன்னாடி நான் கார்டு எடுக்கல. ஏஆர் ஓகே பேர். இன்னொரு ஆர் வந்திருக்கே சூப்பர். ஹாய். ஹாயா? ஓகே டன். முடிச்சிட்டியாடா அதுக்குள்ள? இல்ல ஆல்மோஸ்ட் முடிக்க போறோம். என்னெல்லாம் இருக்கு இங்க லெட்டர்ஸ்? ஏய் நல்லா பாருன்னா. பாக்க கூட நூல்ல இருக்கு. நீ நல்லா அவன் ஏன் அப்படி சாஸ் ஆஸ்க் எத்தனை இல்லை ஓ இப்படி ஓகே சரி குட் சூப்பர். இன்னும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணலாம். சரிலாம். நீனும் கார்டு எடுக்கலல்ல? கார்டு வந்து எனக்கு ஆர் வந்துச்சுமா. அப்படி அப்போ அவருக்கு லெட்டர் போடு. ஏய் அம்மா நான் முன்னாடி ஒரு லெட்டர் போட்டுட்டேன்மா. டேய் இது எல்லாமே வேர்ட்ஸ் மேக் பண்ணிட்டடா. தேவையில்லாத கார்டை போடு. ஓ அத மறந்துட்டேன்ல. நல்லா டிசைட்
யூ வேண்டாம். யூ வேண்டாமா? சரி. ஹர்ஷது வேண்டாதக்கா. ஹர்ஷது என்னெல்லாம் மேக் பண்ணியிருக்க? எனக்கு இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு மட்டும் கிடைச்சா 5 லெட்டர் வேர்டு வந்துடும். என்கிட்ட இருக்கு. இப்போ வந்தா வாங்கிக்கோ. ஓ வாச்சது மம்மி. டான் ஸ்பெல்லிங் கரெக்டா? டேன். டான்னா என்னதுமா? ஸ்கின் அப்படியே வெயிலில் போனால் அப்படி டார்க் ஆயிடும். நீ விளையாடுவல, அம்மா அப்படியே உன் ஸ்கின் டேன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன்ல. என்ன சொன்னேன்? நான் என்ன நினச்சேன்னா டேர்ன் இல்லை, அது TURN. என்ன லெட்டர் போட்டிருக்க? கோ. கோ. ஓகே, கோ. அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்க? அது தாயன். கோவ தாயனுக்கு. இல்ல இல்ல இல்ல, வச்சதுதான். இது வேண்டாததுதான் போடவே இல்லை. எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுங்கப்பா. நான் இன்னும் என் கார்டை ஓபன் பண்ணியே பார்க்கல. அம்மா நீ தான் லாஸ்ட். அதான் நான் இன்னும் ஓபன் பண்ணியே பார்க்கல. மாஸ்கோ. மாஸ்கோ. வாவ், பெரிய வேர்டா போட்டுட்ட. மாஸ்கோவா? இது என்னது? வைல்ட் கார்டா? ஆமா, யாருக்கெல்லாம் சீக்ரெட் கார்டு வந்திருக்கு? எனக்கு வந்திருக்கு. So Moscow. ஹர்ஷத்துக்கு செக். Place me anywhere to complete a card. ஹர்ஷத்துக்கு செக்.